மீ டைம் இது ஒரு லைஃப் ஸ்கில். வேர்ல்டில் எல்லோரும் மெஷின் மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஃபேமிலி, ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி நிறையா. நம்மளை தொலைச்சிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்பமா தொலைச்சிட்டு இருக்கிற நம்ம எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணி பூஸ்டப் பண்ணி நம்மளோட சோலை எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டிஎஸ் லைஃப் ஸ்டைல் vlog. வாட் இஸ் மீ டைம்? நமக்கு எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மீ டைம். பிடிச்ச மாதிரி தான் இருக்கோமா? அது ஏன் இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் குட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ நம்மளோட மனசுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களோட டைமை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம பேஷனாக நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சோனாலும் அப்போ தான் நமக்கு சார்ஜ் கிடைக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நான் டீ டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீயோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கல்ல, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அட்டென்ஷன். அடுத்தவங்களோட அட்டென்ஷனுக்காக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களோட அட்டென்ஷன் நீங்கள் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீ டைம் எடுத்தே ஆகணும். ஒரு நாளில் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீ டைம் செல்ஃபிஷ் இல்லைங்க, அது ஒரு செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மீ டைம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக்கும். தாட்ஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் போதும். ஊருக்கே நல்லவங்களாக இருக்கணும்னு காமிச்சிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்ட்டை நீங்கள் தான் எடுத்தாகணும், வேறு யாரும் எடுக்க முடியாது. நான் என்னோட மீ டைம் அப்படிங்கிறது செல்ஃப் கேரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம லைஃப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் உங்களோட டைமை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ் பண்ணவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களோட லைஃப்பை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக மீ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட திங்கிங்க்கு ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கண்டிப்பாக மீ டைம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீ டைம் கண்டிப்பாக உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ மென்டல் ஹெல்த்தையும் ரொம்ப சேஃபாக செக்யூராக பார்த்துக்கும். இட் வில் கிவ்ஸ் மோர் பவர் டு யுவர் பாடி அண்ட் ஆல்சோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களும் அதே மாதிரியே நடப்பாங்க. மீ டைமுக்கு ஒரு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு யோகா, ஒரு கப் ஆஃப் காஃபி கூட ஒரு மீ டைம் அப்படின்னு சொல்லலாங்க. மியூசிக், பாட்டு கேட்குறது அண்ட் ரிலாக்ஸ் ஃப்ரீயாக ஒரு படம் பார்க்குறது கூட, தலைக்கு குளிக்கிறது கூட ஒரு ரிலாக்ஸேஷன் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் படிங்க அண்ட் கலரிங் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், கார்டனிங் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. இதெல்லாம் கூட நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஷாப்பிங். விமென்ஸ்க்கு என்னங்க சொல்லணும், ஷாப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்களோட விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனை விட்டு நீங்கள் விலகிடுங்க. அவே ஃப்ரம் ஃபோன். அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்க வைக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பெருசாக தான் தெரியும், பட் அதை பழக பழக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அண்ட் மீ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் வில் கிவ் மோர் பவர். லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம். உங்களோட வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்டை நீங்களே அனுபவிக்கலாம் அண்ட் உங்களை நீங்களே கண்டுபிடிக்கலாம். புதுசாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் கூட போட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.